ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ முழுக்க எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு அருமையான இறால் குழம்பு வச்சுருக்கிறாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இறால் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இறால் குழம்பு பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த இறால் குழம்புல ஒரு அருமையான ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பொருள், ஒரு முக்கியமான ஒரு பொருள். எல்லோருடைய வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் கண்டிப்பாக வந்து எல்லா குழம்புக்குமே வந்து ஆட் பண்ணுவாங்க. அது என்னன்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கின இறால் வந்து பார்த்திங்கன்னா செமரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா செமரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வளர்கிற இறால். பொதுவாக எல்லா வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இறால் வாங்குகிறோம், மீன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கடல் மீனா, இது வந்து ஆற்று மீனா, இல்லை வந்து இது இந்த கால்வாயில் வளர்கிற மீனா, அதெல்லாம் வந்து நிறைய பேர் நோட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. மீன் குழம்பாக சமைச்சு சாப்பிட்டு போயிடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் இதே மீனவர் பகுதியில் வாழ்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மீன், இது கடல் மீனா, இது ஆற்று மீனா, இல்லை இது வந்து வாய்க்கால் மீனா, வாய்க்கால் இறாலா அப்படின்ற மாதிரி அந்த மீன் இறாலை வந்து பார்த்த உடனே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதோட பேரை கொண்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த இறால் பேர் வந்து பார்த்திங்கன்னா செமரால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வளர்கிற ஒரு இறால் பார்த்துக்கோங்க. இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் தெருவில் ஒரு பாட்டிமா வந்து மீன் விற்க வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறால் வந்து வாங்கினோம். இதை வந்து எங்கள் வீட்டில் வந்து 2ஆக பிரிச்சுட்டாங்க. கொஞ்சம் இறால் வந்து பார்த்திங்கன்னா இறால் குழம்புக்கும், இன்னும் கொஞ்சம் இறால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் இறால் பொரியலுக்கும் வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த குழம்பு வச்சாலுமே பார்த்திங்கன்னா அதில் வந்து மொல்லாட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது சில ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடலெண்ணெய் வந்து பயன்படுத்துவாங்க. இதுவே இந்த ஐயங்கர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அதாவது பிராமினர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் பயன்படுத்துகிற பழக்கம் வந்து இருக்கும். ஸோ அந்த நல்லெண்ணெயிலே வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லெண்ணெய் அப்படின்னு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய். ஸோ நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நல்லெண்ணெயை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இதுமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இறால் குழம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் சமைச்சாங்க. அதுவே இந்த காலிஃப்ளவர் இறால் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடலெண்ணெயில் தான் வந்து சமைச்சாங்க. அதேமாதிரி உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக வச்சுருந்தாங்க இறால் குழம்பு. பூண்டு போட்டிருந்தாங்க, வெங்காயம், தக்காளி. இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து எல்லாருமே வந்து எல்லார் வீட்டில் பயன்படுத்துறது தான். இன்னொரு விஷயம் வடவம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வடவம். இது 2ம் வந்து போட்டு ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு இறால் குழம்பு வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இறால் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் அந்த சின்னதாக நீங்கள் சிக்கனை வந்து கொத்தி போட்டு அந்த சிக்கன் வறுவல் ஸ்டைலில் நீங்கள் வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இறால்லாம் போட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு அட்டகாசமான ஒரு காலிஃப்ளவர் இறால் பொரியல் வந்து செஞ்சுருந்தாங்க. இந்த காலிஃப்ளவர் இறால் பொரியல் வந்து சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ், அதாவது ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சிக்கன் மசாலா வந்து கொஞ்சமாக வந்து தூவுவாங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக தூவுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சிக்கன் மசாலாவோட அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி பிளேட்டில் வந்து கொஞ்சமாக ரைஸு, கொஞ்சமாக குழம்பு, கொஞ்சமாக இந்த காலிஃப்ளவர் இறால் பொரியல் வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் இறால் பொரியல் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த காலிஃப்ளவர் இறால் பொரியல் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் இறால் பொரியல் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால தான் எங்கள் வீட்டில் சொல்லி இன்றைக்கி வந்து செய்ய சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ சாப்பாடு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் இறால் பொரியலை வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இறால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.